மிக்ஜாம் புயல் பாதிப்புகளுக்காக நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மிக்ஜாம் புயல் மற்றும் பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை கடந்த 2 நாட்களாக பார்வையிட்ட மத்திய குழுவினர் இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்போது புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கோரும் அரசின் கோரிக்கை மனுவினை மத்திய குழுவிடம் முதலமைச்சர் வழங்கினார். அதில் சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டடங்கள், அரசு மருத்துவமனைகள் போன்ற பொது கட்டமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளின் சாலைகள், குடிநீர் தொட்டிகள், மின் விளக்குகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகளை சீர் செய்திட இழப்பீடுகள் கோரப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீடுகளை சீர் செய்திடவும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிடவும் தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மத்திய குழுவினரிடையே பேசிய முதலமைச்சர் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியதற்காக நன்றி தெரிவித்தார். மத்திய அரசிடம் உரிய பரிந்துரை செய்து தமிழ்நாடு அரசு கோரியுள்ள நிவாரணத் தொகையை பெற்று தருமாறு அவர் கேட்டுக்கொண்டார். வரலாறு காணாத இந்த பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேதங்களை சரி செய்து மீண்டும் உருவாக்கிடவும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அதனை மீண்டும் உருவாக்கி வழங்கிடவும் தமிழ்நாடு அரசின் நிதி ஆதாரங்கள் மட்டும் போதுமானது அல்ல. ஒன்றிய அரசின் பங்களிப்பும் இதற்கு பெருமளவில் தேவைப்படுகிறது. எனவே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு வாழ்வாதாரங்களை மீட்க தேவையான உதவிகளை வழங்கவும், பல்வேறு வகையான சமூக உட்கட்டமைப்புகளை மீட்டுருவாக்கம் செய்யவும் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் உரிய பரிந்துரை செய்து தமிழ்நாடு அரசு கோரியுள்ள தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் ரிப்பன் மாளிகையில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறையை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். அப்போது மத்திய அரசிடம் முடிந்த அளவு விரைவாக அறிக்கை சமர்ப்பிப்போம் என குழுவின் தலைவர் குணால் சத்யார்த்தி தெரிவித்தார். In 2 days of the visit, we have been able to assess all the sectors that have been damaged, all the areas. We have traveled extensively, almost all the areas we have covered. The preparations were perfectly fine, relief and rescue operations were fine. The state government has given a memorandum of various sectors assessing the damage and losses. We'll compile that and submit to the Government of India to get the rescue, relief and recovery package. We'll do it as a... உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.